வணக்கம். மார்கழி தை மாசத்துல அதிகமா நம்மளை சுத்தி நிறைய இடங்கள்ல கிடைக்கக்கூடிய ஆவாரம் பூக்கள் வருஷம் முழுவதும் வச்சு பயன்படுத்துறது என்னென்ன மாதிரி இதை பயன்படுத்தலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆவாரம் பூக்கள் எப்படி உலர்த்துறது அப்படின்றது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழகத்துல ஆவாரம் பூக்களை நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஆவாரம் பூக்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், நீரிழிவுக்கு ரொம்ப நல்லது. நீரிழிவுக்கு மட்டும் இல்லாமல் நீரிழிவுனால வரக்கூடிய பாதை எரிச்சல், மூட்டு வலி, அதிகமாக தாகம் எடுக்கிறது, இல்லைன்னா நரம்பு தளர்ச்சி மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு பலன் கொடுக்கக்கூடிய பூ தான் இந்த ஆவாரம் பூக்கள். நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பாதிக்கக்கூடிய இந்த சிறுநீரக பிரச்சனைக்கும் ஒரு சிறந்த பலன் கொடுக்கும். பழுதடையாமையும் பார்த்துக்கும். இந்த மார்கழி தை மாசத்துல பொங்கல் வரக்கூடிய இந்த காலத்துல பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லயும் பொன்னான நிறத்துல ஜொலிக்கக்கூடிய இந்த ஆவாரம் பூக்கள் பார்த்தோம்னா சர்மம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தோல்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஒரு பலன் கொடுக்கும். இந்த ஆவாரம் பூக்களை நல்லா உலர்த்திட்டு நம்ம பச்சை பயிறு சேர்த்து அரைச்சு பூசியும் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆவாரம் பூக்களோட கடலை மாவு, ரோஜா இதழ்கள் சேர்த்தும் நம்ம குளிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது சருமத்தில் வரக்கூடிய அந்த நமைச்சல், புண், கருந்திட்டுகள் மாதிரியான பிரச்சனைகள் மறையும். சரும பளபளப்பு அதிகமாகும். நல்ல ஒரு மேனி அழகையும் நல்ல ஒரு முகப்பொழிவையும் கூந்தல் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்ப இந்த ஆவாரம் பூக்கள் கிடைக்கக்கூடிய இந்த காலத்துல எப்படி இதை நம்ம பறிச்சு உலர்த்தி பயன்படுத்துறது அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஆவாரம் பூனுடைய இதழ்கள் மட்டும்தான் தேவை. நிறைய இடங்கள்ல நமக்கு காய்ந்த ஆவாரம் பூக்களே கிடைக்கும். அதுல பார்த்தோம்னா நம்ம இதழ்களோட சேர்ந்து அந்த இலைகள், அதோடைய அந்த குச்சி அதெல்லாமும் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம சுத்தமான ஆவாரம் இதழ்களை மட்டும் நம்ம தயாரிச்சு எடுத்து வச்சுக்கும் பொழுது அதை தேநீராகவும் பயன்படுத்தலாம், இல்ல குடிநீராகவும் பயன்படுத்தலாம், சாப்பிடறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப ஆவாரம் பூக்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள்ல எப்படி இதை நம்ம பறிக்கலாம் அப்படின்னா, பொதுவா இந்த காலகட்டத்தில் மழை அப்பப்போ பெய்யறது உண்டு. இந்த மாதிரி மழை பெஞ்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த ஆவாரம் பூக்களை நம்ம பறிக்கலாம். அதனால நம்ம அதை திரும்ப அலச வேண்டியது இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்க ஆவாரம் பூக்களை அந்த இதழ்களை மட்டும் முதல்ல பறிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை லேசா நம்ம அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு துணியில இதை நல்லா அந்த ஈரம் போகிற அளவுக்கு உலர்த்திட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு நிழல் பாங்கான இடத்துல நம்ம இதை காய வச்சு எடுத்துக்கலாம். வெயில இதை காய வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அதோட நிறம் சத்துக்களும் நிறமும் அப்படியே மாறிடும். அதனால ஆவாரம் பூக்களை வெயில காய வைக்க நிழல் பாங்கான இடத்துல இதை காய வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த ஆவாரம் பூக்களை கழுவுல நல்லா சுத்தமா இருக்கக்கூடிய இடத்துல மழை பெஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இதை பறிச்சு எடுத்துட்டு வந்தனால அப்படியே இதை நான் உலர்த்தி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நீங்க அலசுறீங்க அப்படின்னா அலசினதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம அதை தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா காய வைக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல அது அப்படியே அழுகின மாதிரி ஆயிரும். அதனால நல்லா விரிச்சு விட்டு நல்லா தனித்தனியா அதை காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு 2-3 நாள்ல நல்லா காய்ந்துரும். இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அரைச்சும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேநீர் பொடியாவும் தயாரிச்சு வச்சுக்கலாம். பொடி தயாரிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது பார்க்கலாம். இந்த ஆவாரம் பூனுடைய தேநீர் பார்த்தோம்னா சிறந்த ஒரு மலமிளக்கி. அதுக்கு இந்த ஆவாரம் பூக்களை அப்படியே தண்ணியில விட்டு கொதிக்க விட்டுட்டு 15 நிமிஷம் மூடி வச்சதுக்கு அப்புறமா அதை தேன் கலந்து நம்ம பருகலாம். இந்த ஆவாரம் பூக்களையும் வீணாக்காம அப்படியே நம்ம சாப்பிடலாம். கூந்தல் வளர்ச்சிக்கும் இந்த ஆவாரம் பூக்கள் பெரிய அளவுல உதவும். இந்த ஆவாரம் பூ பொடியையும் இதோட ஆவாரம் இலைகளையும் அதோட வெந்தய பொடியும் சேர்த்துட்டு நம்ம தலைக்கு தேய்ச்சும் நம்ம குளிக்கலாம். உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இந்த ஆவாரம் பூ சிறந்த ஒரு பலன் கொடுக்கும். காய்ச்சல் இருக்கு அப்படின்னா அந்த காய்ச்சல் இருக்கக்கூடிய காலத்துல உலர்த்தி எடுத்து வச்சிருக்க இந்த ஆவாரம் பூக்களை அப்படியே தண்ணியில கொதிக்க விட்டு ஒரு தேநீராகவும் அப்படி இல்லைன்னா குடிநீராகவும் பயன்படுத்தலாம். அதனால நீங்க தனியா தேவைப்பட்டுச்சுன்னா ஆவாரம் பூக்களை அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டில் பத்திரப்படுத்தியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஒரு பொடியாகவும் அரைச்சு அப்படியே பொடி பண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம். நான் சுக்கு, மல்லி, மிளகு இதெல்லாமே சேர்த்து ஒரு சுக்குமல்லி காப்பிக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுல இந்த ஆவாரம் பூக்களையும் சேர்த்துறேன். அப்போ நமக்கு ஆவாரம் பூ சுக்குமல்லி காப்பி பொடி தயாரா இருக்கும். எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு 1.25 டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் அளவு இந்த பொடியை போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா தேனோ இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம். நீரிழிவு இருக்கிறவங்க பனங்கருப்பட்டி, ஏலக்காய் சேர்த்து இந்த ஆவாரம் பூ தேநீர் குடிக்கும் பொழுது நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும், நல்ல ஒரு பலனையும் கொடுக்கும். அதனால இந்த மாதிரி நீங்க ஆவாரம் பூக்களை கிடைக்கக்கூடிய காலங்கள் ரத்தமா பறிச்சு அதை பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பல விதங்கள்ல பல பிரச்சனைகளுக்கு இது சிறந்த ஒரு மருந்தா இருக்கும். காலை நேரங்கள்ல இந்த ஆவாரம்பூ தேநீர் குடிக்கிறதோ, இந்த ஆவாரம்பூ சுக்குமல்லி காப்பி குடிக்கிறதோ, அப்படின்னா ஒரு குடிநீரா குடிக்கிறது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுக்கும் நமக்கு பெரிய அளவுல உதவக்கூடியதாகவும் இருக்கும். ஆவாரம்பூக்கள் கிடைக்கக்கூடிய காலங்கள்ல எப்படி அதை பறிச்சு பக்குவப்படுத்தி அதை எப்படி நம்ம வருஷம் முழுதும் வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஆன்லைன்லயும் இது கிட்டத்தட்ட 1 கிலோ அளவு 1000 ரூபாய்க்கு மேல கிடைக்குது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மளை சுத்தியும் ரொம்ப எளிமையா இலவசமா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொன்னான இதழ்களை நம்ம பயன்படுத்திக்கிறது சிறந்த ஒரு பலன் கொடுக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.